எடப்பாடி பழனிசாமி ஆளும் தன்மையை இழந்துவிட்டார் என்று அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி எந்தவொரு ஆரவாரமும் இன்றி அமைதியான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலைஞரை வீட்டு சிறையில் வைக்கக்கூடிய தைரியம் எந்த தமிழனுக்கும் கிடையாது என்று கூறினார். அப்போது முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி தானே, அப்போதே நடவடிக்கை எடுக்காமல் 6 ஆண்டுகள் கழித்து இப்போது ஏன் கூற வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆளும் தன்மையை இழந்துவிட்டார் என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமியை போல ஆளத் தெரியாத ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆட்சி திறமை அற்றவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். எனவே அவர் கையில் தான் அன்றைக்கி போலீஸ் இலாக்கா எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தால் உடனே அன்னைக்கே பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாமே. நான் அத்தனை பேரும் போய் கலைஞரை பார்த்து வருகிறார்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்த்து வருகிறார்கள், டெல்லியிலிருந்து வருகிறவர்கள் பார்க்கிறார்கள். எல்லோரும் பார்க்கக்கூடிய தலைவராக கலைஞர் இருக்கிற பொழுது அவரை யார் வீட்டுச் சிறையில் வைக்க முடியும்? வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேர்தலுக்காக புழுகிற புழு. இதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் அவரை பற்றி ஒன்று புரிந்து கொள்வார்கள். அவர் சொல்லுகிற பொய்யிலே இருந்தே அவர் ஆளுகிற தன்மையை இழந்து விட்டார். ஆட்சி அதிகாரம் அவரிடத்திலே போனால் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன செய்திகளைப் போல இன்றைக்கு செய்திகளை எல்லாம் அவர் பரப்புவார்.